காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலையங்கம் நாம் யார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 12. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். படிப்போம் யோவான் 7 முதல் 18 வசனங்களையும். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார்.
அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. நாம் யார்? இயேசு கிறிஸ்துவை சில ஜனங்கள் அவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த காலை வேளை தியானத்திலே நீங்கள் யார் அல்லது நான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து நாம் சரியாக பார்த்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிறர் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள் என்றும் அவர்கள் நம்மை எப்படி பார்க்க முடிகிறது என்பதும் நமக்கு தெரிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை தேவன் எப்படி பார்ப்பார், அவருடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பாக நாம் எப்படி தோன்றுவோம் என்ற அறிவும் மிக அவசியம். சில நேரங்களில் நம்மை குறித்து நாம் சரியாக பார்த்து நாம் யார் எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பதில்லை. எனவே நம்மை நல்லவர்கள் என்று பிறர் சொன்னால் மகிழ்ந்து விடுகிறோம். வேறு விதமாக தாழ்வாக சொன்னால் சோர்ந்து போய்விடுகிறோம். மற்றவர்கள் நம்மை உயரம் என்று சொல்லும்போது நாம் குட்டை என்ற உண்மை தெரியப்படாமல் போய்விடும். மற்றவர்கள் நம்மை குட்டை என்று சொல்லும்போது நம்முடைய உயரம் அறியப்படாமல் போகும். நம்மை நாம் சரியாக அறிந்திருந்தால் பிறருடைய புகழ்ச்சி நம்மை மயக்கவும் செய்யாது, பிறருடைய இகழ்ச்சி நம் மனதை உடைக்கவும் செய்யாது. ஏனென்றால் நமக்கு நாம் யார் என்பது நன்றாக தெரிந்திருக்கும். இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்மை புகழ்ந்தவர்களை நண்பர்கள் என்றும் எண்ணவில்லை, தேவையின்றி இகழ்ந்தவர்களை விரோதிகள் என்றும் எண்ணவில்லை. அவரவருடைய இருதயம் எப்படிப்பட்டதோ அதற்கு ஏற்றபடியே பிறரை குறித்த அவர்களுடைய மதிப்பீடுகளும் இருக்கும். நம்முடைய இருதயம் நன்றாயிருந்தால் யாருடைய மதிப்பீடுகளும் நம்மை சோர்ந்து போக செய்ய இயலாது. அருமையானவர்களே, ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை நல்லவர்கள் என்று புகழ்ந்தனர். அதே வேளையில் வேறொரு கூட்டத்தினர் அவரை வஞ்சிக்கிறவன் என்று கூறி இகழ்ந்தனர். ஆனாலும் இயேசுவோ இந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் எந்த பிரதிபலிப்பையும் காட்டவில்லை என்பதுதான் சத்தியம். அதே வேளையில் நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற சிந்தனையும் நமக்கு அவசியம். இயேசு தம்முடைய சீடர்களிடம், ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகின்றார்கள், சீடர்கள் தம்மை குறித்து என்ன நினைக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அறிந்திட ஆர்வமாயிருந்தார். நாம் இன்னும் நம்மை சரியாக வைக்க வேண்டுமானால் ஜனங்களின் பார்வைகளை குறித்த ஒரு அறிவும் நமக்கு அவசியமே. இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம், யூதர்களுடைய கூடார பண்டிகை அங்கே சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இந்த இடத்தை விட்டு யூதேயாவுக்கு போங்கள் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான், எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஜனங்களுக்கு முன்பாக செய்து காட்டுவான். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அநேக நல்ல காரியங்களை, அற்புதங்களை அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் அங்கே சொன்ன போதும் அவருடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. உலகம் உங்களை பகைக்காது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிற படினாலே அது என்னை பகைக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு மீண்டும் இயேசு கலிலேயாவிலேயே தங்கினார் என்று பார்க்கிறோம்.
அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அந்த பண்டிகையிலே யூதர்கள் அவரை இயேசுவை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்த ஒரு முறுமுறுப்பு அங்கே உண்டானதாக நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, சிலர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படி அல்ல, இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பட்டம் அநேகருக்கு அல்லது எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சிலர் நம்மை பார்த்து நல்லவர் என்று சொல்லுவார்கள். வேறு சிலர் அப்படி அல்ல, இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன், இவன் பொய்யன், இவன் பித்தலாட்டக்காரன் என்று சொல்லி நமக்கு அநேக பட்டங்களை ஜனங்கள் தந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு செய்ததை பாருங்கள். யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை என்று சொல்லி படிக்கிறோம். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரை குறித்து புகழ்ந்தவர்களை நண்பர்கள் என்றும் எண்ணவில்லை, தேவையின்றி இகழ்ந்தவர்களை விரோதிகள் என்றும் எண்ணவில்லை. அருமையானவர்களே, அவரவருடைய இருதயம் எப்படிப்பட்டதோ அதற்கேற்றபடியே பிறரை குறித்த அவர்களுடைய மதிப்பீடுகளும் இருக்கும். பிறர் நம்மை குறித்து மதிப்பீடு செய்கிறார் என்றால் நம்முடைய இருதயம் நன்றாக இருந்தால் யாருடைய மதிப்பீடுகளும் நம்மை சோர்ந்து போக ஒரு நாளும் செய்ய முடியாது. ஒரு கூட்ட மக்கள் தான் இயேசுவை நல்லவர் என்று சொன்னார்கள். அதே வேளையில் சிலர் அவரை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லி அவரை இகழ்ந்து பேசினர். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், இந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் எந்த பிரதிபலிப்பையும் அவர் காட்டவில்லை என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 139 சங்கீதத்திலே அழகாக சொல்லுகிறார். 1வது வசனத்திலே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தேவன் நம்மை எப்படி பார்ப்பார் என்பதே மிக மிக முக்கியம். உலகம் பல தரப்பட்ட பட்டங்களையும் பதவிகளையும் நமக்கு தந்திருந்தாலும் அது நல்லவன் என்றும் சொல்லும், வஞ்சிக்கிறவன் என்று சொல்லும் என்றும் நம்மை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் யார் என்கிறதை நீங்களும் நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 139 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாளங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் ஒருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையான ஒரு சங்கீதம், ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். அன்பானவர்களே, சங்கீதக்காரராகிய தாவீது தான் யார் என்பதை ஆண்டவரோடு பேசிக்கொள்கிறான். நீங்களும் நாம் யார் என்கிற தலைப்பிலே நாம்
சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே எத்தனை பேர் என்னை நல்லவர் என்று சொல்லுகிறார்கள், எத்தனை பேர் என்னை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக கவலைப்பட அவசியமில்லை. ஆனால் பிறர் நம்மை குறித்து எப்படி மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்து அதைதான் அங்கே செய்தார். ஜனங்கள் என்னை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கேள்வியோடு அந்த சீஷர்களோடு கேட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கும் போது எல்லாவற்றை பார்க்கலும் அவர் நம்மை எப்படி பார்ப்பார் என்பதே மிக மிக முக்கியம். நம்முடைய கண்களும் ஜனங்களின் கண்களும் எதையும் சரியாக அளிப்பதில் பூரணம் உடையவை அல்ல. அருமையானவர்களே, நாம் பிறரை மதிப்பீடு செய்வதிலும் பிறர் நம்மை மதிப்பீடு செய்வதிலும் தவறி விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருப்போம் என்ற உணர்வுதான் நம்மை மிக சரியாக வாழ தூண்டுகிறது. 139 சங்கீதத்திலே முதல் வசனத்தை சொல்லுகிறார் சங்கீதக்காரராகிய தாவீது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதன் பிறகு வசனங்கள் 23, 24 சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தருளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கடைசியாக ஒரு ஜெபத்தை செய்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று. அன்பானவர்களே, நாம் யார் என்பதை தேவன் அதிகமாக அறிந்திருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முக்கியமானது. அதிலே பலப்படுவோம். நாம் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா. நல்ல கர்த்தாவே, ஜனங்கள் சிலர் உம்மை நல்லவர்கள் என்று சொன்னார்கள், சிலர் உம்மை வஞ்சிக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த உலக அறிவை அறிந்திருந்தாலும் தேவன் நீர் எங்களை எப்படி பார்க்கிறீர் என்பதை முக்கியம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.